தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் மாடியூலுக்கு வந்து எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்எம் மாடியூலுக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ இந்த கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எல்சிடிக்கான லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் எல்சிடிக்கான லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்தாரு, எல்சிடிக்கான லிங்க் கொடுத்தேன். நீங்கள் எல்சிடியை போய் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா எல்சிடியை போய் வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கோடிங்கை வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, அதில் எல்சிடி பிகின் 16,2 LCD.clear சீரியல் பிகின் 9600. இது எதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய ஜிஎஸ்எம் மாடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்டர் இருக்குது. 2400, 9600, அதே மாதிரி 11,200. இந்த லிஸ்ட்டில் நமக்கு பார்டர் ரேட்டில் என்ன இருக்குது, ஜிஎஸ்எம் மாடியூல் இருக்குது. அப்போது நம்மளுடைய ஜிஎஸ்எம் மாடியூல் என்ன பார்டர் ரேட்டோ அந்த பார்டர் ரேட்டை நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே இன்டர்ஃபேஸ் பண்ணணும். அப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 9600. ஓகே, அந்த பார்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் ஜிஎஸ்எம் எல்லாமே 9600 தான் வருது. நீங்கள் 9600 வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா arduino இன்டர்ஃபேஸ் ஜிஎஸ்எம் மாடியூல் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சம் டிலே கொடுத்து அங்கே வெயிட் பண்ண வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், 3 செகண்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 3 செகண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து வாயில் லூப் என்ன பண்ணுறேன், ஜிஎஸ்எம் சென்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணுங்க. இப்போ ஜிஎஸ்எம் சென்டில் பார்த்திங்க அப்படின்னா சென்டிங் SMS 1. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ஏடி கமெண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஏடி கமெண்ட் எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா சிம் கார்டு ரெடியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஏடி கமெண்ட் கொடுக்குறோம். அடுத்து serial.writeல் 13 கொடுத்தோம்னா என்ன அர்த்தம், எண்டர் அப்படின்னு அர்த்தம். அதே 10 கொடுத்தீங்க அப்படின்னா நியூ லைன் அர்த்தம். அதே மாதிரி 80 + CMGF = 1. டெஸ்ட் மோடு எனேபிள். இங்கே டெஸ்ட் மோடு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா serial.write 13 எண்டர் + 10 நியூ லைன். 80 + CNMI = 2,2,2,0 அப்படின்னா இன்டரப்ட் எனேபிள். அப்போ நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், அதில் வந்து இன்டரப்ட் எனேபிள் பண்ணால் தான் சடனாக ரெஸ்பான்ஸ் வரும். அப்போ அதுக்காக தான் இன்டரப்ட் எனேபிள் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1310. ஓகே, அடுத்து 80 + CMGS = SMS send ஃபங்க்ஷன். ஓகே, 80 + CMGS அப்படிங்கிறது என்ன அப்படின்னா SMS send பண்ணிட்டு இருக்கான கமாண்டு. அதனால் 80 + CMGS = டபுள் கோர்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா serial.print மறுபடியும் டபுள் கோர்ஸ் போட்டு 6385852746 அப்படின்னு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கோர்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா serial.write 1310. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு நேமை வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்து serial.writeல் 26ன்னு போடுறேன். 26 அப்படின்னா என்ன அர்த்தம், கண்ட்ரோல் ஜெட். இப்போ கண்ட்ரோல் ஜெட்னா என்ன ஆகும், எனக்கு வந்து SMS சென்ட் ஆகும். அப்போ அந்த SMS சென்ட் ஆனவுடனே என்ன பண்ணியிருக்கேன், கம்ப்ளீட்டட் அப்படின்னு போட்டிருக்கேன். எகின் இந்த இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வாய் லூப்பில் போடுறதுனால இந்த ஃபங்க்ஷன் வந்து எகின் ரன் ஆகும். இந்த கோடிங்கை வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சு ஜிஎஸ்எம் மாடியூல் அப்லோட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஜிஎஸ்எம் மாடியூல் ஹார்ட்வேரோட ஜிஎஸ்எம் ப்ளஸ் arduino வச்சுருந்தீங்க அப்படின்னா arduinoவில் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட்வேர் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகே, அவுட்புட் ஏதாவது வரல அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு வீடியோவாக மேக் பண்ணி இப்போ நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கீழே இருக்க டெலிகிராம் லிங்க் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கோடிங் வந்து கம்பைல் பண்ண போகிறேன். ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பேனர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் வந்து கம்பைல் ஆகிடும். இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். சிமுலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, arduino இன்டர்ஃபேஸ் ஜிஎஸ்எம் மாடியூல் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ஃபைல்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பேக்கப்ஸ்லையும் இந்த மாதிரி நிறையா ஃபைல்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இங்கே இருக்க ஃபைல் ஓப்பன் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டு டிசைன் வந்து இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க, ப்ராஜெக்ட் பேக்கப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்க ஃபைலை வந்து டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஐஎஸ்எஸ் மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ண மாதிரிலாம் நம்ம வந்து கிளிக் பண்ணணும் அவசியம் இல்லை. இதில் பார்த்தீங்க அப்போ என்ன பண்ணுங்க, RFID ரீடர் ஜிஎஸ்எம் இது வந்து நான் ப்ரீவியஸாக போட்ட கோடிங்கான இது இருக்குது. இதை என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்க ஃபைல்ஸ்லாம் நான் டெலிட் பண்ணிட்டு டேரெக்டாக உள்ள ஃபைலுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் பேக்கப்ஸில் சீரியல் அப்படின்னு இருப்பேன். இந்த ஃபைலை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணால் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், டேரெக்டாக நான் வந்து ப்ரீவியஸாக போட்டது ஜிஎஸ்எம் மாடியூலுக்கான கோடிங் ஓப்பன் ஆகும். இப்போ ஜிஎஸ்எம் மாடியூலுக்கான கோடிங் ஓப்பன் ஆகிடுச்சு. இதை என்ன பண்ணுறேன், ஜூம் ஐக்கான கிளிக் பண்ணி நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு எனக்கு தகுந்த மாதிரி நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஜூம் அவுட் கொடுத்துருக்கேன். ஜூம் அவுட் கொடுத்துட்டு இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணுறேன், இன்டர்ஃபேஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ப்ளே ஐக்கானை வந்து ப்ளஸ் பண்ணுறேன். ப்ளே ஐக்கானை ப்ளஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன சிமுலேஷனில் வந்து எனக்கு வந்து கோடிங் இல்லைன்னு வருது. இப்போ என்ன பண்ணுறது, நோ கொடுத்துட்டு இப்போ ஐசியை டபுள் கிளிக் பண்ணிட்டு 29 arduino இன்டர்ஃபேஸ் இப்போ ஐசியை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், பேக் வந்துட்டு எகெயின் வந்து கோடிங் அப்லோட் பண்ணுறேன். இப்போது ஓகே, இப்போ வந்து நான் கோடிங்கை ப்ளே பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், ஒரு வெர்ச்சுவல் டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகும். அந்த வெர்ச்சுவல் டெர்மினல் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்எம்னு வந்துடும். ஜிஎஸ்எம் அப்போ arduino இன்டர்ஃபேஸ் ஜிஎஸ்எம் மாடியூல் அப்படின்னு வந்துருக்கு. ஓகே, எது நீங்கள் சென்டராக வைக்கணும் அப்படின்னா சென்டராக வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் எப்படியே வேணுமா விட்டுக்கலாம். இப்போ 80 நான் சொன்ன கமாண்ட் எல்லாமே இங்கே வருமாங்க. 80 + CMGF அடுத்து 80 + CNMI
அதுக்கப்புறம் AT + CMGS எல்லா கமெண்ட்டும் வந்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சின்னஸ் நாங்கள் சென்ட் பண்ண போகிறோம்னா ப்ராஜெக்ட் பேக்கர் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் Ctrl Z மறுபடியும் எகைன் ஃபஸ்ட்டு வந்து AT கமெண்ட்லாம் வரும். ஓகே இப்போ ஃபோன் நம்பர் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சென்ட் பண்ணணுமோ அந்த கண்டென்ட் வரும் பாருங்க ப்ராஜெக்ட் பேக்கர்னு வரும். அதுக்கப்புறம் சென்டிங் SMS 1 அப்படின்னு வந்துட்டு எகைன் ஃபஸ்ட்லேருந்து SMS சென்ட் ஆகும். ஓகே ஹார்ட்வேரில் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இப்போ வந்து சிமுலேஷன் அப்படிங்கிறனால ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. வேறெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எகைன் AT அப்படின்னு வரும். ஓகே இப்போ AT + CMGF எல்லாமே கமெண்ட்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். கமெண்ட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த யூடியூப் சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.